இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் பேக் மவுண்ட் பண்ணியிருக்கிறோம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பேக்கை வந்து பக்காவாக இது பண்ணிக்கலாம், டைட்டாக நீங்கள் இது பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக் வந்து ஷேக் ரொம்பலாம் ஆகாது. நீங்கள் எவ்வளோ மேடு பள்ளத்தில் இறக்குனாலும் வண்டி வந்து பேக் வந்து அப்படியே தான் இருக்கும். அது லைட் ஷேக் இருக்கும். ஆஸ் யூஷுவல் வந்து எல்லா பேக் வச்சாலும் உங்களுக்கு எப்படி ஷேக் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் பேக் வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் மூவ் ஆகாது, முன்னாடியும் போகாது பின்னாடியும் போகாது. ஏன்னா அவங்க வந்து 4 மவுண்ட் கொடுத்துருக்குறாங்க. எங்கெங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே ஒன்று மவுண்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட்டில். அடுத்து பார்த்திங்கன்னா அதே இது இந்த சைடில் பார்த்திங்கன்னா இங்கே பேக்கில் நமக்கு இன்னொரு மவுண்ட் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ரோப் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா எதுவும் நம்ம கட் பண்ண வேணான்னு. அதே மாதிரி இந்த சைடும் பார்த்திங்கன்னா இங்கேயும் பேக்கில் நமக்கு இன்னொரு மவுண்ட் இருக்குது. ஸோ அதனால் இந்த 2 சைடு பார்த்திங்கன்னா இது கவர் பண்ணதுனால பேக் வந்து முன்னாடி போகாது. ஸோ இட் வில் பி இன் சேம் பொசிஷன். அதே இது பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. இது வந்து நல்லா நான் டைட்டாக போட்டிருக்கிறேன். இது வந்து எப்படின்னா முன்னாடி ரொம்பவும் வராமல் பின்னாடி ரொம்பவும் போகாமல் இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஹோல்ட் ஆகுது. ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராப் வந்து இந்த இதுக்குள்ளே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நமக்கு வேணான்றதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு நீட்டாக இருக்கும். நம்ம பேக் வந்து எப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிறது, இந்த ஸ்ட்ராப்ஸு எங்கே வீலுக்குள்ளே எதுக்குள்ளேயும் போகாது, வேறு எங்கேயும் மாட்டிக்காது. இந்த பேக்கில் வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இங்கே ஒரு 2 அட்ஜஸ்ட்மெண்ட், 2 சைடுக்கு ஒன்று இருக்குது, பாட்டமில் 2 இருக்குது, அதே மாதிரி அந்த சைடும் 2 இருக்குது. இதில் இன்னொரு ஹைலைட் என்னன்னா நம்ம வாட்டர் பாட்டில் இங்கே வச்சுக்கலாம். 1 லிட்டர் கரெக்டாக 1 லிட்டர் வச்சுக்கலாம். அந்த வாட்டர் பாட்டிலையும் ஹோல்டருக்கு ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. நல்லா தான் இருக்குது, ஒரு ஐடியா சூப்பராக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து பேக் எப்படி மவுண்ட் பண்ண போகிறோம், அதாவது இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பேக் வந்து எல்லாம் உங்களோட ஐட்டம்ஸை எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணிடுங்க. பேக்கில் இது பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பொசிஷனில் கொண்டு வந்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்ட்ராப் இருக்கும். இந்த ஸ்ட்ராப்பை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. நான் இவ்வளோ தான் அட்ஜஸ்ட்மெண்ட் எடுத்திருக்கேன், ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். ஸோ இதுக்குள்ளே இதை போட்டு ஸோ இதை வந்து அதில் இது பண்ணி கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிங்கன்னா ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க, பண்ணிட்டா போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து இதில் டைட் பண்ணியாச்சு. நான் வந்து என்னன்னா இதில் டைட் பண்ணி ஒரு இதில் ஒரு ஹோல்டர் மாதிரி ஒன்று போடுறேன், ஒரு முடிச்சு மாதிரி ஒன்று போட்டுருக்கேன். இது மட்டும் போதும். நீங்கள் பெருசாலாம் ரொம்ப டைட்டு ஓவர் டைட்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஒரு முடிச்சு போட்டு விட்டாலே போதும், பேக் அதுக்கப்புறம் மூவ் ஆகாது. சேம் திங் அப்படியே பின்னாடி வச்சிங்கன்னா நான் வந்து எக்ஸ்ட்ரா பஞ்சி கார்டெல்லாம் போடல. பஞ்சி கார்டு போடாமல் இது பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் க்ளோஸில் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் ஸ்ட்ராப்ஸே எடுத்துட்டேன் இதில். ஸோ இப்போ வந்து நான் இதுலேருந்து இதை கொண்டு போய் அதே சேம் ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணோமோ அதே தான். பட் இது வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், ஏன்னா பக்கத்தில் ரொம்ப க்ளோஸில் தான் மவுண்ட் பண்ணுறோம் பேகை. அதனால் நான் வந்து இன்னொன்று என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே உள்ளே கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இங்கே உள்ளே எடுத்துக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்குன்னு. ஸோ அப்போ எடுத்துகிட்டு ஒரு முடிச்சு மாதிரி ஒன்று போட்டேன்னா முடிஞ்சு. இப்போ நீங்கள் நல்லா இதுனால் நான் கொஞ்சம் ஈஸியாக எனக்கு கொஞ்சம் வேணுங்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நான் கட் பண்ணல எதையும். ஸோ அதனால் அதையே வச்சு இது பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, இங்கே ஒரு ஸ்ட்ராப் இருக்குது, இதிலே நான் இது பண்ணிட்டேன், அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம பண்ணுறோம், சேம் தான், சேம் ப்ரொசீஜர் தான். இதில் ஒரு விட்டுக்கோங்க. அதே சேம் இங்கே நமக்கு ஒரு லாக் கொடுத்துருக்குறாங்க, இன்டர்லாக்கு. இந்த லாக்கில் இது பண்ணியாச்சு. இப்போ வந்து சேம் டைட் பண்ணியாச்சு. இப்போ டைட் பண்ணிட்டு அங்கிட்டு என்ன சொன்னோன்னா அதே தான் இந்த பக்கமும் சேம். இதை எடுத்து ஒரு சுருக்கு மாதிரி கரெக்டாக முடிஞ்சா. நான் இன்னொரு வாட்டி ஒன்று பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு வந்து ஓவர் மூவ்மெண்ட் ஆகும் நம்ம போகிற ஸ்பீடுக்கு. ஏன்னா அந்த பக்கமும் 2 வாட்டி போட்டிருக்கேன், அதே இது இந்த பக்கமும் நான் பண்ணுறேன். ஸோ
இப்போ வந்து சேம் நம்ம லாக்கில் இங்கே போட்டுடலாம் வேஸ்ட் பேலன்ஸை. அப்போ உங்களுக்கு ரொம்ப இதுவாகாது. முடிஞ்சிச்சு. இப்போ அவங்க ஃப்ரண்ட்டில் பாஸ். இப்போ ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி வந்தாச்சு. இப்போ அந்த சைடு இதே மாதிரி நம்ம அங்கிட்டு பண்ணிடணும். இப்போ நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து நான் வந்து இதில் இதுவாக வச்சுருக்கிறேன். ஏன்னா இது வந்து எனக்கு இங்கே இவ்வளோ தான் இருந்தால் போதும், இவ்வளோ இருந்தால் போதும். ஏன்னா அதுக்கு மேலே எனக்கு வேணாட்டேன் எனக்கு. ஏன்னா இது வந்து டைட்டாக இருக்கணும். இது வந்து ஏன்னா இது தான் ஹோல்டராக இங்கே இருக்குது. இது வந்து நம்ம டைட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் பேக்கு மவுண்ட் பண்ணுறதுக்கு. பாருங்கள், டைட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதுலேருந்து இதை எடுத்து இந்த பாருங்கள் இதில் இது பண்ணி இப்போ பாருங்கள் நான் டைட் பண்ணுறேன். அது எப்படி சாரி இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்படி தான் விடணும். இப்படி எடுத்து இதில் பண்ணிங்கன்னா இப்போ வந்து பாருங்கள், இப்போ இந்த ஹாஃப் வந்து எனக்கு டைட் ஆகிட்டுருக்கு. எனக்கு இந்த இன்னும் கொஞ்சம் இங்கே பாருங்கள், இது லூஸாக இருக்குது இன்னும். ஸோ எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரில. நான் அதனால் என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் இங்கே லூஸாக இருக்கிறதுனால இதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் கொடுக்குறேன் ஃப்ரண்ட்டில். இப்போ இதை டைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் இது பண்ணிட்டேன். இப்போ இதுலேருந்து ஒரு சுருக்கு மாதிரி ஒன்று போட்டுக்கலாம். ஆச்சா? இப்போ பாருங்கள், பேலன்ஸு ஜாஸ்தியே இருக்குது. நான் அதை வந்து இதில் தள்ளிடுறேன். ஸோ என்னோடய பேக்கை வந்து நான் மவுண்ட் பண்ணிவிட்டேன். இவ்வளோதான், சிம்பிள் 4 ஸ்டெப்ஸ் தான். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ என் பக்கம் இது பண்ணிட்டேன், இந்த பக்கம் நல்லா டைட் ஆகிடுச்சு. இப்போ அந்த பக்கம் கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு. அதை நான் கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன்னா என்னோடய பேகு கம்ப்ளீட்டடாக ரெடி. பாருங்கள், லூஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த பக்கம் நல்லா டைட் பண்ணினதுனால இந்த பக்கம் கொஞ்சம் இதுவாகிடுச்சு. ஸோ சரி, டக்குன்னு எடுத்துக்கலாங்க. இந்த பேக் அவ்வளோ ஈஸியாக இருக்குது. நான் வந்து என்ன பண்ணுறேன், எஸ் இதை வந்து இன்னும் மேலே இன்னும் தள்ளிக்கிட்டு பாருங்கள், இறங்குது கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ டைட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு, டன். இந்த பக்கம் கொஞ்சம் நிறைய ஆயிடுச்சுங்க. ஓகே, டன். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பேக் மவுண்டிங் ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், அவ்வளோதான், பேக் ரெடி ஆகிடுச்சு. போட்டாச்சுன்னா பாப்பா அப்படி பேகு டைட் ஆகிடுச்சு. வேணும்னாலும் இதை இது பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. என் பேக்கும் ஃப்ரீயாக தான் இருக்குது. என் ரைடிங் ஜாக்கெட் போடும்போது எனக்கு அது இன்னும் ஃப்ரீயாகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து ஆராம்ஸாக ஃப்ரீயாக என்னால் வண்டி ஓட்டிகிட்டு போக முடியும். இதுதான் இந்த பேக்கோட ஒரு ஈஸி ஸ்டெப்ஸு. மற்ற பேக் எனக்கு எப்படின்னு தெரியலைங்க. எனக்கு இந்த பேக் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 kg இருக்கும். ½ ஆஃப் த லிட்டர் வந்து நான் ஃபில் பண்ணியிருக்கிறேன். பார்க்கலாம், ஃபுல்லாக டூல்ஸ் தாங்க இருக்குது வண்டியில். ஓகே, தேங்க்யூ.